தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பதான் இவங்களுடைய உறவுகள் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக ஒரு புரிதலுடன் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத குரு பகவான் ராசி நண்பர்களுக்கு உறவுகளுக்கு கொடுக்க போறார். பாவமாவே இருந்தாலும் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. உச்சமடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறது வாழ்க்கையில திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாமே இருக்க போகுதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் வம்புதம்புக்கு போகாதீங்க. ஃப்ரெண்டு கூட போய் நான் நின்னாங்க, என்னை கூப்பிட்டு என்னை என்கொயரி பண்ணாங்க, எங்கள் வீட்டுக்கு இது தேவையான என்னை கேட்டாங்க. கூடான நட்பு கேடு விளைவிக்கும்ன்ற மாதிரியான விஷயங்கள் வந்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் சூரட்டி போட்டு ஏதோ பண்ணுறன்ற மாதிரி பண்ண வேணாம். நட்புன்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. முதல்ல விட இப்போ உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாக போகுது. டிஃபால்ட்டா தனுசு வீடு வாங்குறது, கார் வாங்குறது இது எல்லாமே இருக்கும். பரதேச வாழ்க்கை அப்படின்றது நிறைய தனுசுக்கு உண்டு. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல ஒரு மாற்றம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை என்பது குருவுடைய அருளால் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. 2ஆம் இடமும் சரி 12ஆம் இடமும் சரி ரொம்ப பலமாக இருக்க போகுது. குருவினுடைய பார்வைப்படுதுங்க. அப்போ இவ்வளோ நாள் இல்லை அப்படின்னா இந்த டைம் பீரியடில் நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். குரு திசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குருவுடைய பார்வையோ லக்னத்தில் இருந்தால் உறுதியாக நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு, ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இருக்கு. தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல தனுசு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலமாக சனி பயிற்சியானதுலேருந்து தீர்க்கமாக நிறைய பேர் சில பல விஷயத்தில் கஷ்டப்படுறீங்க. ஒன்று, நான் கொடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா காசு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப நெருக்கமான சொந்தம், இல்லைன்னு சொல்ல முடியாத உறவு கேட்டாங்க, கொடுத்தேன். இப்போ வரைக்கும் திருப்பி தந்த பாடே காணும். திருப்பி தரத்துக்கான ஐடியா கூட உங்களுக்கு இல்லைங்க. நான் என்னோட அவசரத்துக்கு கடன் வாங்கினேன், உறவு கிட்ட கடன் வாங்கினேன். ஆனால் உறவு உயிரை எடுக்கும் அப்படின்ற மாதிரி எங்களை பிடிச்சி நச்சரிக்கிறாங்க, முடியல. இந்த கடன் பிரச்சனை நாங்கள் எப்போ வெளியே வரும்? இதுதான் பார்த்தீங்கன்னா தனுசனோட மொதல் கேள்வி. 2வது கேள்வி, குடும்பத்தில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குங்க. பொதுவாகவே தனுசுக்கு குடும்பத்தில் ஆன் அண்ட் ஆஃப் பஞ்சாயத்து இருக்க தான் செய்யும். காரணம் என்ன அப்படின்னு, உங்கள் உபயராசி குருனோட ராசி 4 பேருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. என்னோட அறிவில் எந்த ஒளிவு மறைவும் வைக்க மாட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வித்தையை கற்றுக்கினேன். நீ என்ன கேட்குறேன்னா, நீ என் மேலே உண்மையான பாசம் வச்சிருக்க, அதனால நான் ஆத்மார்த்தமாக எனக்கு என்னென்ன வித்தெல்லாம் தெரியுமோ அத்தனையும் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். இதுதான் தனுசனோட எண்ணம். ஆக சமுதாயத்தில் தனுசுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே இருந்தாலும் குடும்பத்தில் பெருசாக அது இருக்கிறது இல்லை. அது பார்த்திங்கன்னா பெத்த பிள்ளைங்களே பெருசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், வேலை செய்கிற இடத்துல என்னோட திறமைக்கு, என்னோட அறிவுக்கு, என்னோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு முட்டாள் என்கிட்ட வேலை சொல்கிறான், அவங்ககிட்ட வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதுலேயும் அந்த முட்டாள் என் வேலையில் குத்தம் கண்டுபிடிக்கிறான் இப்படின்ற ஒரு அமைப்பு. சமுதாயத்தில் பெருசாக ரெஸ்பெக்ட் இல்லைங்க. யார் பார்த்திங்கன்னா என்னால் பயனடைஞ்சாங்களோ, என்னால் பெரிய ஆளானாங்களோ அவங்களே என் முதுகில் குத்துறாங்க. இந்த தீட்டின மரத்துலேயே பார்த்திங்கன்னா கூறு பாய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அந்த கதையாக தான் தனுசு கதை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே ஆரோக்கிய பிரச்சனைகள் நிறைய தனுசுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்னால கஷ்டப்படுறாங்க. இது அத்தனையும் சனி பயிற்சியானதுலேருந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக இத்துணை பிரச்சனையும் காரணம் என்ன? அர்த்தாஷ்டம சனி. இத்துணை பிரச்சனைகளையும் பார்த்திங்கன்னா குருனோட பார்வை சனி மேலே படுறதுனால ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிட போகிறார் சனி பகவான். ஆக இத்துணை பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஓய போகிறீங்க, வெளியே வர போகிறீங்க, பாடா அப்படின்னு ஓய்வு எடுக்க போகிறீங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கும் மேலே இப்போ குரு பயிற்சி பார்த்திங்கன்னா என்ன பாவத்தில் போய் உட்காந்துட்டு இருக்கான்? 8ல் போய் குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். ராசி அதிபன் 8ல் மறைஞ்சிட்டாரேம்மா. பொதுவாக ஜோதிடத்தை சொல்லுவாங்கள்ல, ஓடினவங்களுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு 8ல் குரு. அப்போ அவள் தானா, நாங்கள் அகப்பட்டுட்டோமா, முடிஞ்சிச்சா, எங்கள் ராசி அதிபன் வச்சு செய்ய போகிறானா, அதெல்லாம் யோசிக்க வேணாம். காரணம் என்ன அப்படின்னா, 8ஆம் பாவமாகவே இருந்தாலும் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு. உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறது வாழ்க்கையில் திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாமே இருக்க போகுதுங்க. கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி குடும்பத்தில் காசு நடமாட்டோம் அப்படின்றது இருக்கும். நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி முதல்ல விட இப்போ உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாக போகுது. டிஃபால்ட்டாக தனுசு வீடு வாங்குறது, கார் வாங்குறது இது எல்லாமே இருக்கும். பரதேச வாழ்க்கை அப்படின்றது நிறைய தனுசுக்கு உண்டு. வெளிநாடு போகிறது, சுபவரையம் செய்கிறது, பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, இப்படி நிறைய நல்லது நடக்க போதுமா. எதிலம்மா கவனமாக இருக்கணும்? பொதுவாக 8ல் குரு அப்படின்ற பட்சத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் வேணுமா? பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவரோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். சேர்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக சேர்க்கையில் கவனம் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் எடுத்தும், ஆண்கள் ஆண்கள் எடுத்துமே, பெண்கள் பெண்கள் எடுத்தும், பெண்கள் ஆண்கள் எடுத்தும். ஆக எல்லார்கிட்டையும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வேணால் பேசுங்க, ஆனால் உங்களோட ரகசியங்களை பகிராதீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஒரு உறவு நம்ம கூட பார்த்திங்கன்னா உறவாட பார்க்கும். அது தேவையில்லாத உறவு அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.
நம்மளோட சொத்துக்கள் இருக்குது, எங்கேயோ ரொம்ப தூரத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சுருக்கேங்க அப்படின்னா கேட்டட் கம்யூனிட்டியாக இல்லை அப்படின்னா போய் அப்பப்போ பராமரிங்க. அதே மாதிரி மரபு வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா போய் பராமரிங்க. இல்லைன்னா பராமரிப்பு இல்லாத சொத்துக்களை ஆக்கிரமிப்பு பண்ணணும்னே ஒரு கூட்டம் அலையுது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்துடைய கழுகு பார்வை நம்ம சொத்து மேலே வந்துடும். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா. இந்த 8 குரு ஒன்றும் பண்ணாது. தனுசுக்கு நிறைய நல்லது மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மைமா. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். குரு பகவான்கிறவர் யார் அப்படிங்கும்போது தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான். உங்கள் ராசியின் அதிபதியே 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ 8ஆம் இடத்துக்கு வரனால ஸ்தான பலத்தில் என்னென்ன செய்வார், என்னென்ன மாற்றத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத மேம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ இவர் 8ஆம் இடத்துல அமர்ந்துட்டு நமக்கு எப்படி நன்மையை கொடுப்பார், இது எப்படி நம்ம வந்து உறுதியாக எடுத்துக்க முடியும்? ஏன்னா ஒரு கிரகம் வந்து 8ல் போயிட்டாலே அது மறைவே, அதுவும் நம்மளுடைய ராசியின் அதிபதியே 8க்கு போயிட்டா மறைவே, நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய குரு பகவானுக்கு 8ஆம் இடங்கிறது ரொம்ப பிடிச்ச இடம். அதனால தான் அந்த இடத்துல போய் ஒரு உச்சம் பெறுகிறார். அப்போ உச்ச வீட்டிலேருந்து அவருடைய பார்வை மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கார். எப்படி மாதிரி பாதுகாப்புனா, இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், அல்லது நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், அல்லது நம்மளுடைய உயர்திரு குடியரசுத் தலைவர்களாக இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அவங்க நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்பு கொடுப்போம். அவங்க எங்கே போகிறாந்தாலும் சரி, எங்கே ஒரு இடத்துக்கோ வெளிநாட்டுக்கோ இல்லை உள்ளூருக்கோ எங்கே போனாலும் அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் அவங்க போகக்கூடாது அப்படின்னு நம்ம பாதுகாப்பு கொடுக்குறோம். ஸோ அவங்க எதிர்பார்க்கல, ஆனால் நம்ம அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். இதான நிதர்சனமான உண்மை. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போ தான் இவங்களுடைய உறவுகள் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக ஒரு புரிதலுடன் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத குரு பகவான் ராசி நண்பர்களுக்கு உறவுகளுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக 12ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கார். தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கார். ஸோ இந்த பார்வை மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் உள்ள தடை விலகு, குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் திருவார்த்தையாக சொல்கிறையா அப்படின்னு உங்களை இன்னுமே பாராட்டுவாங்க. இப்போ வரையும் உங்களை பேசவே விடாமல் விட்ட பல அன்பர்கள் இப்போ என்ன பண்ணுவாங்க, சார் நீங்கள் பேசுங்க, மேடம் நீங்கள் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சூப்பராக இருக்க போகுது. உங்களை யார் யார் மதிக்கலை, யார் யார் உங்களை ரொம்ப எதிர்த்துக்கிருக்காங்க, யார் யார் பின்முதுகில் குத்துறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த நிலை ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் கொடுக்க போகிறாருங்கிறது உண்மை. ஸோ இருக்கிற இடத்த விட்டு வெளிநாடு யோகங்கள், வெளி மாநிலத்தில் போய் பயணிக்கிறது, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பெலாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் ஃப்ளைட்லேயே போனதில்லை சார், ஃப்ளைட் போகணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு குருவுடைய அருளால் குரு திசையோ குரு புத்தியோ குரு அந்தரமோ குருவுடைய பார்வையோ லக்னத்தில் இருந்தால் உறுதியாக நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்பு, ஆன்மீக பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புலாம் அற்புதமாக இருக்குது. ஸோ பொதுவாகவே பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப அடி வாங்குவீங்க. இது வந்து பொதுவாகவே உங்களுக்கு ஒரு இலக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை விஷயத்தில் நீங்கள் ப்ரொஃபைட்டாக கரெக்டாக நிதானமாக அதாவது வீட்டில் உள்ள சண்டை வெளியே தெரியக்கூடாதுன்னு ஆசைப்படுவீங்க. வீட்டில் உள்ள சண்டையை திருச்சண்டை கொண்டு வந்து விடுற அளவுக்கு உங்களுடைய பார்ட்னர் உங்களை பாடாக படுத்தி எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த சந்தோஷத்தை தொலைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நிலையில் இனிமேல் தான் சந்தோஷம் வரப்போகுது. உங்களுடைய ஒரு இனிமையான வாழ்க்கையை நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் சந்திக்க போகிறீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல ஒரு மாற்றம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை என்பது குருவுடைய அருளால் உங்களுக்கு சூப்பராக இருக்க போது. துன்பங்கள் இல்லாமல், துயரங்கள் இல்லாமல், இன்பங்களை மட்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போகிறார். வாங்கிக்கோங்க, பெற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போது இந்த குரு பயிற்சி? நம்ம இன்ன வரைக்கும் நாடி விதியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. பொதுவாகவே குருவினுடைய ஆதிக்கம், அதாவது உங்கள் ராசிநாதனே வந்து பார்த்தீங்க குரு எங்கே இருக்காரு அப்படின்னா கடகத்தில் போயிட்டு இப்போ அப்படியே என்ட்ரி கொடுத்துருக்காரு இல்லையா, அதாவது உச்ச குருவாக போய் உட்காந்துருக்காரு. பொதுவாகவே வந்து இந்த உச்ச குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, சில பேருக்கு நல்ல விஷயங்கள், சில பேருக்கு கெட்ட விஷயங்கள். என்னங்க கெட்ட விஷயம் பண்ணுவார்? பொதுவாகவே என்னென்னாங்க நாடியில் நாங்கள் சொல்லுவோம், ஏதாவது எக்ஸ்ட்ரீமான எனக்கான சந்தோஷம் எதுவோ அதை நான் செஞ்சே காட்டுவேன் அப்படிங்கிற நிலையை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. அதுவும் பார்வை பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த டைம் ஆஃப் பீரியடில் எப்படி இருப்பீங்க?
பொதுவாக தனுசு ராசிக்காரங்க எப்படின்னாங்க, சுயமரியாதை கௌரவம் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். 4 பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன், பட் எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு வாழக்கூடிய நபர்கள். எல்லாருக்கும் வந்து ஒரு குரு நிலைங்கிறது சாதாரணமாக கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க எல்லா விஷயத்திலும் கை தேர்ந்தவங்களா இருக்கணும். அப்போ எல்லாத்தையும் தேடி தெரிஞ்சக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வெறும் சும்மா ஏட்டுச்சுரக்காய் கதைக்குதான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் அதனுடைய ஞானத்தை வந்து முழுசுமையாக பெற்றவங்கன்னு சொல்லுவாங்க. இவங்கள தாங்க சொற்பொழிவாளர்களாக கூட பார்க்குறோம். ஏன்னா நிறைய வந்து ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், அறநிலையத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட சரி, அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் எடுத்துட்டிங்கன்னா தேவாரம், திருவாசகம் அப்படின்னு ஒவ்வொரு எடுத்துக்கலாம். இவங்ககிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா அதுக்கு அழகான விளக்க உரை கொடுப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான ஞானம்ன்றது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஆட்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு 2ஆம் இடமும் சரி 12ஆம் இடமும் சரி ரொம்ப பலமாக இருக்க போகுது. குருவினுடைய பார்வைப்படுதுங்க. அப்போ இவ்வளோ நாள் இல்லை அப்படின்னா இந்த டைம் பீரியடில் நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, தன் மனம் தான் ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உண்டுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எக்ஸ்ட்ரீமான ஞான மார்க்கம் அப்படிங்கிறது இந்த டைம் பீரியடில் என்னங்க வாழ்க்கை என்னத்தங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் விரக்தின்ற நோக்கி நிறைய ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது மேற்கொள்வதற்கான நிலை இருக்கும். இதே டீனேஜ் பசங்களாக இருக்காங்க அப்படின்னா இதில் என்ன, எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்தால் என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு துணிச்சலான ஒரு தைரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். ஒரே ஒரு 2 கிரகங்கள் தாங்க நாம் நாடியில் சொல்லுவோம். குருவினுடைய குருக்கேது பார்வை சேர்க்கைன்னு சொல்லுவோம். ஸோ இது எக்ஸ்ட்ரீமான ஞான மார்க்கத்தையும் கொடுக்கும், எக்ஸ்ட்ரீமான எல்லா விதமான கெட்ட செயல்களுக்கும் இது ஒரு முக்கியமான கிரக பார்வையாக சேர்க்கையாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. செய்யாத தவறுக்கு கூட தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலை இருக்கலாம். ஏன்னா குரு செவ்வாயினுடைய நிலை உங்களோட 5ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோட வீடு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் வம்பு தம்புக்கு போகாதீங்க. ஒன்றுமே இல்லைங்க, என் ஃப்ரெண்டு கூட போய் நான் நின்னாங்க, என்னை வந்து கூப்பிட்டு என்னை என்கொயரி பண்ணாங்க, எங்கள் வீட்டுக்கு இது தேவையான என்னை கேட்டாங்க. கூடா நட்பு கேடு விளைவிக்கும்ன்ற மாதிரியான விஷயங்கள் வந்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் சூரட்டி போட்டு ஏதோ பண்ணுறேன்ற மாதிரி பண்ண வேணாம். நட்புன்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தேவையில்லாத நட்பு சொல்லுவாங்களே, நம்ம பிடுங்குற ஆணியெல்லாம் தேவையில்லாத ஆணியாக இருக்கும்ன்ற மாதிரி இந்த காலகட்டம் தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள் வந்து சேர்றதுக்கான பிராப்தி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் ரொம்ப கவனமாக இருங்க. ஆசை அபிலாசை அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரீமான நிலைக்கு போச்சு அப்படின்னா பாதிப்படுறதுக்கான காலகட்டம். கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சரிங்க, இப்போ ட்விஸ்ட்டுக்கு வந்துடலாம். இந்த வீடியோ பார்க்கும்போது என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிச்சயமாக முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறத வீட்டில் பேசியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் பிரார்த்தனை எனக்கு இருக்குது, நான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற நிலை இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அடிபட்டிருக்கும். நிச்சயமாக அந்த வீடியோ பார்க்கும்போது யாராவது ஒருத்தவங்க காலில் கட்டு போட்டவங்களும் பார்ப்பீங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க.